வணக்கம் அபிரகாம். நிச்சயமாக நாங்குநேரி மாணவன் சின்னத்துரை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 2023ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நாங்குநேரியைச் சேர்ந்த மாணவன் சின்னத்துரை மீது சமுதாய ரீதியாக தாக்குதல் நடத்தப்பட்டு அவரது தாயார் மற்றும் அவரது சகோதரி அனைவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்து தற்போது திருநெல்வேலியில் உள்ள ஒரு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் கிரைண்டர் செயலி மூலம் அவரிடம் பழகி மீண்டும் அவரை ஒரு இடத்திற்கு திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள அறிவியல் மையத்தின் அருகே உள்ள வசந்தா நகர் என்ற பகுதிக்கு அவரை வரவழைத்து 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது. அபிரகாம், படுகாயம் அடைந்த மாணவன் சின்னத்துரை தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருநெல்வேலி மாநகர துணை ஆணையர் சாந்தாராம், உதவி ஆணையர் சுரேஷ் ஆகியோர் நேரில் விசாரணை செய்து வருகின்றனர். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே இருந்த முன்பகை காரணமாக மீண்டும் தாக்குதலா என போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து திருநெல்வேலி மாநகர ஆணையாளர் சந்தோஷ் அடிமணியிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது நடந்த சம்பவத்தை அவர் உறுதி செய்தார். எனினும் போலீசாரின் தீவிர விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாகவும் எதனால் இந்த தாக்குதல் மீண்டும் நடத்தப்பட்டது என்பது குறித்து தீவிரமான விசாரணையை திருநெல்வேலி மாநகர காவல்துறை தொடங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். அபிரகாம், நாங்குநேரியைச் சேர்ந்த இந்த மாணவன் சின்னத்துரை 2023ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் சாதி வெறியால் தாக்கப்பட்டு அரிவாளால் வெட்டப்பட்டு படுகாயம் அடைந்தார். பலத்த காயமடைந்த அவரை தமிழக அரசின் சிறப்பு முயற்சிகளின் அடிப்படையில் திருநெல்வேலி அரசு கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்போது உடல்நலம் தேறி வந்த நிலையில் அவர் CA படிக்க வேண்டும் என தெரிவித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி திருநெல்வேலியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் தற்போது 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது நடைபெற்றிருக்கும் இந்த தாக்குதல் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து செய்திகளை திரட்டி வருகிறோம். இதுவே தற்போது திருநெல்வேலியில் இருக்கும் கள நிலவரம். அபிரகாம், தகவலுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.